ரேணுகாவோட சதித்திட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவில் தான் இருக்குது. மல்லியை எப்படியாவது மாட்டி விட்டுறணும்னு நினச்சாங்க. ஆனால் அந்த விஷயத்தை எல்லாமே மல்லி ஓரளவு கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க தங்கச்சி மயில் மூலமாக தான். அப்போ அந்த இடத்துல வந்து அந்த பொங்கலை வந்து ஒரு காக்கா கூட சாகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க மல்லி வந்து. அப்போ அப்படி நினைக்கிற மல்லி வந்து அந்த கோயிலில் உள்ள சாமி முன்னாடி படையில் வச்சுருக்கிற அந்த பொங்கலில் வந்து விஷம் கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை யாரும் நம்புற தயாராக இல்லை. அப்போ மல்லி எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அதிர்ச்சியான முடிவு. என்ன முடிவு அப்படின்னா அந்த பொங்கலை தான் சாப்பிடுவாங்க. தான் சாப்பிட்டு மயக்க நிலைமைக்கு மல்லி போவாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. ஏன்னா இது வந்து அப்படி சொன்ன உடனே ரேணுகா வந்து பெரிய அதிர்ச்சியை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தன்னோட பிளான் எல்லாமே சொதப்பிருச்சோ அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு. அப்போ இதில் வந்து பெரிய திருப்பமாக இருந்தது யாருன்னா மல்லியோட தங்கச்சி மயில் தான். அவங்க மட்டும் அந்த பேக்கில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கலை வந்து கண்டுபிடிக்கலை அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இங்கே சூழ்நிலையே வேறு மாதிரி போயிருக்கும். மல்லி நிரந்தரமாக ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. ஆனால் அந்த விஷயம் நடக்காமல் மல்லி என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு காக்கா கூட இறக்கக்கூடாது, ஒரு சின்ன எறும்பு கூட அந்த உணவை சாப்பிட்டு இறந்துடக்கூடாது. தான் இறந்தாலும் பரவாயில்ல, விஜய் குடும்பத்துக்காக தான் உயிரையும் தியாகம் பண்ண ரெடி ஆகிட்டாங்க மல்லி. அப்போ இந்த இடத்துல விஜய் வந்து தன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக பேச முடியலை. ஏன்னா இவங்க 2 பேரும் பண்ண விஷயம் இப்போ அவங்களுக்கு எதிராகவே முடிஞ்சிருக்கு. சும்மா நம்மளும் ரேணுகா முன்னாடி ஒரு சண்டை போட்டுக்க மாதிரி நடிப்போம் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க. அந்த விஷயத்தினால இப்போ விஜய் என்ன பண்ணுதாரு, மல்லிக்கு எந்த சூழ்நிலையிலையும் சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை கைதியாக மாறி நிற்கிறாரு. ரேணுகா பக்கம் நிற்கிற மாதிரி ஆயிடுது. ஏன்னா அதை தான் சொல்கிறாரு, அது எப்படி இதில் வந்து கலந்துருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சாப்பாட்டில் விஷம் எப்படி கலந்துருக்கோம், நம்ம எல்லாரும் தானே இருந்தோம் அப்படின்ன மாதிரி விஜய் பேசுகிறாங்க. அப்போ வேறு வழியே தெரியாது மல்லிக்கு வந்து கடகடன்னு எடுத்து 4 வாயை அதிலிருந்து எடுத்து சாப்பிட்ருவாங்க. அப்படி சாப்பிட்ட உடனே அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே மல்லிக்கு வந்து மயக்கம், வாமிட்டு, ரத்த வாந்தி எல்லாமே வரும். அப்போ மல்லி வந்து ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய சூழ்நிலை வரும். அதன் பிறகு தான் விஜய் அதிரடியில் களத்தில் இறங்குவார் அப்படிங்கிறது தெரியுது. இதுக்கு இடையில் மனோகர் வந்து போலீஸையும் கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அங்கே வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து இங்கே வந்து ரேணுகாவுக்கு எகென்ஸ்டாக தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை கேட்ட உடனே தான் ரேணுகா பெரிய அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்போ நம்ம ஒட்டுமொத்த கனவும் செதஞ்சு போச்சு அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து கையும் களவுமா ரேணுகா மாட்டிக்கிட்டாங்க. அதே நேரத்தில் கதிரேசன் எந்த மாதிரி நம்ப போகிறாரு, ஏன்னா இது வந்து செஞ்சது தன்னோட பொண்ணு ரேணுகா அப்படிங்கும்போது கதிரேசன் வந்து அதை நம்பவே மாட்டார். ஏன்னா மல்லி அவங்க மேலே வேணும்னே குற்றச்சாட்டை சொல்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காகவும் மல்லி என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த மருந்து அந்த சக்கரை பொங்கலை சாப்பிடுதாங்க. அப்போ இந்த மாதிரி மல்லி சாப்பிடும்போது அதை வந்து இவங்க நிஷாவோ கதிரேசனை நீ வேணும்னு தான் பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் அதுக்கு இடையில மனோகர் கொண்டு வரக்கூடிய அந்த ஆதாரம் தான் இவங்களை எல்லாம் தூக்கி வாரி போட செய்யுது. இதுக்கு இடையில மல்லி உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பாங்க அப்படின்னு என்ன தோணுது. அப்போ மல்லி உயிருக்கு ஆபத்து அப்படின்னாலே அங்கே வந்து விஜய் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார். அவர் அடுத்ததாக களத்தில் இறங்கிடுவாங்க. இதுக்கு இடையில வெளியில் ஒரு குரூப் வந்து இந்த ரேணுகாவுக்கு உதவுவதற்கு இருக்குது. யார் அப்படின்னா மெயினாக வந்து அந்த ராஜி தான். அவங்கள வந்து வெளியில் வச்சுட்டு தான் போயிருக்காங்க. அப்போ இதில் வந்து ரேணுகாவோட திட்டம் தான் அடுத்ததாக எப்படி ஆக போகுது அப்படின்னா ரேணுகா ஜெயிலுக்கு தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. இதுக்கு இடையில வேறு ரகு ஏதாவது உள்ளே புகுந்து வேற ஒரு விஷயத்த பண்ணால் மட்டும்தான் ரேணுகாவால் தப்பிக்க முடியுமே தவிர, இல்லைனா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ரேணுகா ஜெயிலுக்கு போகிறது உறுதி. அப்படி போனால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே வந்து மல்லி விஜய் அவங்களோட அந்த ஃபேர் தான் செமையாக இருக்குது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.